ஹாய் ஹாய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். ஒரு படர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பங்களாவை காமிக்கிறாங்க. அந்த ஒரு பங்களாவை விலைக்கு வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி, அப்படி ரெனோவேட் பண்ண பங்களாவை மற்றவங்களுக்கு விற்கிற வேலையை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ தன்னோட ஃபேமிலியோட அந்த வீட்டுக்கு குடியேறாரு. அப்படி அவர் வந்ததுக்கப்புறம் ஹீரோவோட பையனான எரிக்கு அந்த வீட்டிலேருந்து பயங்கரமான வாய்ஸஸ்லாம் கேட்குதுன்னு சொல்கிறான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற யாருமே அதை நம்பலை, ஏன்னா அவன் சின்ன பையன் தானே. ஆனால் ஒரு நாள் திடீர்னு மர்மமான முறையில் அந்த சின்ன பையன் இறந்து போகிறான். அப்படி அவனுடைய இறப்புக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்களை ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அந்த வீட்டில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொன்ன கதை தான் த வாய்ஸஸ். இங்கிலீஷில் டோன்ட் லிசன் சொல்லிட்டு வெளியே இருக்குது. சரி, இப்போ வாங்க மூவிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூலை தான் காமிக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு ரெட் கலர் பால் மிதந்துட்டு இருக்குது. அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ டேனி. எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா, பழமையான வீடுகள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதை ரெனோவேட் பண்ணி அந்த ரெனோவேட் பண்ண வீடுகளை மற்றவங்களுக்கு விற்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுதான் இவருடைய பிஸ்னஸ். அந்த ரெனோவேட் மேலே முடிகிற வரைக்கும் அந்த வீட்லேயே தங்கி தான் அதை சரி பண்ணுவார். இப்போ வீட்டுக்குள்ள டேனியோட பையனான எரிக்க காமிக்கிறாங்க. எரிக்க ஒரு சைக்காலஜிஸ்ட் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி எரிக்கு என்ன பிரச்சனைனா, அவனுக்கு திடீர்னு நிறைய வாய்ஸஸ்லாம் கேட்குதுன்னு சொல்கிறான். அப்படியா, என்ன வாய்ஸ் கேட்குது, அது உங்கள்கிட்ட என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதை சொல்கிறதுல நான் வரையணும்னு சொல்லுதுன்னு சொல்கிறான். ஓ ஓகே, இப்போ கூட அது உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுதா? ஆமாம், என்கிட்ட இப்போ கூட சொல்லுதுன்னு சொல்கிறான். சரி ஓகே, அது உன்கிட்ட என்ன சொல்லுது, ஆனால் அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான். இந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் இப்போ வெளியே எரிக்கோட அப்பா அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவன் கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்கான். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஊராக அவனை கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. அவனுக்கு இப்போ தேவைப்படுறது எல்லாமே ஒரு ஸ்டெபிலிட்டி. இப்படி அவன் ஸ்டேபிளாக இருந்தானா அவனுக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவன் இந்த பிரச்சனையிலேருந்து க்யூர் ஆயிடுவான்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே மேலேருந்து எரி கேட்டுட்டு தான் இருக்கான். திடீர்னு அவனுக்கு வாக்கி டாக்கிலேருந்து யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த சவுண்ட் இறைச்சல ரொம்பவுமே டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதை கேட்டு எரிக் வேகமாக எதையோ வரைய ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் சைக்காலஜிஸ்ட்டும் வந்த வழியிலேயே வீட்டுக்கு திரும்பி போக, எஃப்எம்ல பாட்டு போடலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணால் அந்த சவுண்டுமே இறைச்சலாக தான் கேட்குது. திடீர்னு எங்கிருந்தோ பறந்து வந்த ஒருகி அந்த சைக்காலஜிஸ்டோடைய காதுக்குள்ளே புகுந்துருது. அது புகுந்ததுமே அவங்களுடைய கண்ணு அப்படியே ரத்த கலரையாக மாறுறதை காமிக்கிறாங்க. நில தடுமாறி அந்த காரும் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த சீன் பார்க்கறதுக்கு ரொம்பவும் கொடூரமாக இருக்கும். அந்த ஒரு ஈயானது அவங்களுடைய காதில் சில ரத்த துளிகளோட இப்போ வெளியே வருது. இப்போ கட் பண்ணி இந்த படத்தோடைய பேர் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே டேனி அந்த வீட்டில் இருக்கிற ஒரு விரிசலை கண்டுபிடிக்கிறாரு. அந்த விரிசல் கிட்ட போய் பார்த்தா அதுலேருந்து அழுகி போன நாத்தமும் அந்த இடத்துலயே நிறைய ஈக்களும் முச்சிட்டு இருக்குது. இதை பார்த்தவரோ, இது வேற என்னடா, இதை வேற இப்போ சரி பண்ணுமான்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரே எடுத்துட்டு அதை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. கரெக்டாக எரிக்கும் வாக்கி டாக்கி மூலியமாக பேசுகிறான். அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, என்னுடைய பால் வேறு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துருச்சு, தயவு செஞ்சு நீங்கள் தான் எடுத்துடணும்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போய் அந்த பாலை எடுத்து கொடுக்குறாரு. அப்போது ஹீரோடைய கையில் இருக்க அந்த பூச்சி மருந்து பார்த்துட்டு, இது என்னப்பா அப்படின்னு கேட்க, அட இதுவாடா, நம்ம வீட்டில் வேறு ஏதோ ஹோல் மாதிரி இருக்குது, அதில் நிறைய ஈக்கெல்லாம் முச்சிட்டு இருக்குது, அதுக்கு தான் அந்த ஃப்ரெண்ட் சொல்ல, என்னது ஹோலா அப்படின்னு கேட்குறான். ஆமாடா, நீ வேற அவங்க அம்மாட்ட சொல்லிடாத, ஏற்கனவே அவளுக்கு இந்த வீடு வாங்கினது பிடிக்கல, இது வேற தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக எரிக்கோட அம்மாவும் எரிக் சீக்கிரமா குளிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவனும் குளிக்கிறதுக்கு போயிடுறான். அப்படி இவங்க குளிச்சிட்டு இருக்கிறப்போ எரிக்கோடைய அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவாங்க. அந்த ஒரு கேப்பில் எரிக்கு மறுபடியும் அந்த வாய்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அவனுக்கு ஒன்று பிடிக்காது, அவனுக்கு ஒன்று பிடிக்காதுன்னு சொல்லி கேட்குது. இதை பார்த்து எரிக்கு ரொம்பவும் பயந்து போயிடுறான். அவங்க அம்மா வந்ததும், அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்காதாம்மா அப்படின்னு கேட்குறான். எரிக் என்னடா பேசுகிற, அப்பாவுக்கு நீ தான் எல்லாமே, அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யாரா உனக்கு சொன்னதுன்னு சொல்ல, அப்பா தாமே எனக்கு சொன்னாருன்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட்லாம் ஹீரோயின் பயங்கரமான சோகத்தில் இருக்கிறாங்க. இந்த பையன் ஏன் அப்படி பண்ணுறானே தெரியலையேன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ அங்கே இப்போ அவர் காமிக்கிறாங்க. அவர் என்னடா டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. டிவியில் இந்த வாய்ஸஸ் ரெக்கார்டிங் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுற ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை தான் டேனியலும் பார்த்துட்ருக்கேன். தன்னுடைய மனைவி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஆறுதல் படுத்துறாரு. இங்கே பாரு, நம்ம பையனுக்கு எதுவுமே கிடையாது, அவன் கொஞ்சம் குழம்பு போயிருக்கான், அவ்வளோதான். அவன் ஸ்கூலுக்கு போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாவே க்யூர் ஆயிடுவான். அதை விட்டுட்டு டாக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு அவனை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நைட்டும் போகுது, நல்லா தூங்கிடுறாங்க. நல்லா நடுராத்திரி எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூலோட கேட்டு தான். அது பாட்டுக்கு காற்றுல ஆடிட்டு இருக்குது. ஹீரோயினும் எங்கே போய் அந்த கேட்டை சாத்திட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோவும் எந்திரிச்சு அந்த கேட்டை சாத்துறதுக்கு வராரு. அப்படி இங்கே அவர் சாத்திட்டு இருக்கிறப்போ மேலே எரிக்கோட ரூமில் அந்த ஒரு வாக்கி டாக்கிலேருந்து மறுபடியும் அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஏதோ பேய்கள்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது.
இப்போ இவரை கேட்டு சாத்திட்டு மேலே வரப்போ கீழே இருக்கிற வாக்கி டாக்கிலேருந்து மேலே அந்த எரிக் பையன் பேசுறது கேட்குது. இதை பார்த்தவரை என்னடான்னு சொல்லிட்டு எரிக்கோட ரூமுக்கு போயிட்டு இருக்க. மேலே எரிக்கோட ரூமில் ஏதோ ஒரு உருவம் நிற்கிறத காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவனும் கத்திட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே போய் மூடிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கொடூரமான கையை அவனை தொடரதை காமிப்பாங்க. அவனும் கத்துன்னு கத்துறான். அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான். திடீர்னு பயப்படாதெல்லாம் நான் தான்டா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்க அவனால் கத்திக்கிட்டே இருக்கிறான். இந்த சத்தம் கேட்டு ஹீரோனும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. டேய் எரிக் பயப்படாதலான்னு அம்மா வந்திருக்கேன்டா, அப்பா தாண்டா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. அப்போ ஹீரோனோட டேனி உங்கள் கையை பாருங்கன்னு சொல்ல டேனியோட கையில் வந்து பயங்கரமாக ரத்தம் ஊற்றிட்டு இருக்குது. என்னன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் உடஞ்சிருக்கும், அதில் இருந்து குத்தி டேனியோட கையிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது. அப்படியே அன்னைக்கு நைட் முடியுது. டேனி கையெல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு அடுத்த நாள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஓட்டையை தான் காமிக்கிறாங்க. அது இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை பார்த்தா ஹீரோவும் ஐயோ என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வெளியே பார்க்குறாரு. அப்போ ஒரு கார் வந்து நிற்குது. அதுலேருந்து டேனியோட மனைவி ரொம்பவும் கோவமாக இறங்கி வராங்க. இதை பார்த்து டேனியும் என்னாச்சு சாரா, ஏன் இவ்வளோ நேரமாக வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன கேட்காதீங்க அவனை கேளுங்க, அவன் பிரின்சிபலோடைய கையவே பிடிச்சி கடிச்சு வச்சுட்டான்னு சொல்லவும் ஹீரோவும் எரிக்கிட்ட கேட்குறாரு என்னாச்சு எரிக்குன்னு சொல்லவும் அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். உடனே சைக்காலஜிஸ்ட் வர சொன்னாதான் இதுக்கு ஒரு வழி வரும்னு சொல்லி சாராவும் ஃபோன் பண்ண போகிறாங்க. ஆனால் உடனே இந்த எரிக் பையன் இருந்துக்கிட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டேனியும் சைக்காலஜிஸ்ட் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் உண்மையாகவே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இதை பார்த்த சாராவும் அவனுக்கு எப்படிங்க இது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லவும் அட சாரா பயப்படாத, அவனோட ஸ்கூல்லேருந்து யாராவது சொல்லியிருப்பாங்க, அது மூலிமா அவனுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு டேனியலே எரிக்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு. கையில் ஒரு சாண்ட்விச்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப பாசமாக போய் கேட்குறாரு, எரிக் உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா எனக்கு தெரியலப்பா, உங்களுடைய குரல் தான்ப்பா எனக்கு கேட்குது, நீங்கள் தான் என்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் தான் என்கிட்ட ஏதாவது சொல்கிறீங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலப்பா, இந்த வீட்டை விட்டு போயிடலாம்பான்னு சொல்லவும் ஐயோ எரிக் இந்த வீட்டில் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்டா, இதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியும்ல நிறைய வீட்டுக்கு போயிருக்கும், ஆனால் இந்த வீட்டில் நான் ரொம்பவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இது வேலை முடியாமல் போக முடியாதுப்பா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நம்ம சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ இந்த எரிக் பையன் மட்டும் தூங்காமல் என்னத்தையும் மாங்குன்னு வரைஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் என்ன வரையலான்னு அப்போ நமக்கு காமிக்கல. நேற்று மாதிரி என்னைக்கும் அந்த ஸ்விம்மிங் பூலோடைய கேட்டு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்க. எரிக்கோடைய அம்மா சாரா ஐயோ டேனியல் சீக்கிரம் போய் அதை என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேனியோட எல்லன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வராரு. கீழே வந்தால் அவருக்கு வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல். யார் வீட்டில் இருக்கிறது எரிக் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எந்த சத்தமுமே இல்லை. கையில் ஒரு கன் எடுத்துக்கிட்டு என்னன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அப்படி சாராவும் சரி எரிக் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு அவனுடைய ரூமுக்கு போனால் எரிக் அந்த இடத்துல இல்லை. எரிக் விளையாடாத எரிக் இது விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டா எந்த சத்தமுமே கிடையாது. இப்போ வெளியே போன டேனியல் எரிக்கோட சட்டையை பார்த்துட்டு கதறிக்கிட்டே ஸ்விம்மிங் பூல் நோக்கி ஓடுறாரு. அங்கே ஓடி பார்த்தா பயங்கரமான ஒரு ஷாக். எரிக் அந்த இடத்துல தண்ணியில் மூழ்கி இறந்து போயிருக்கிறான். இவர் கதற சத்தம் கேட்டு ஓடி வந்து சாராவும் பார்க்குறாங்க தன்னுடைய பையன் அங்கே இறந்து போய் கிடக்கிறத. அவ்வளோதான், 2 பேரும் கதறி அழுகுறாங்க. இவங்க கதற சத்தம் அந்த காடு முழுக்க கேட்குது. அந்த அளவுக்கு மனசு அடைஞ்சு போய் அழுகுறாங்க. அவ்வளோதான், அடுத்து எரிக்கோட ஃபியூனரல் நடக்குது. நேராக ஹீரோனான சாராவும் டேனியல்கிட்ட இங்கே பாருங்க டேனியல், என்னால் இங்கே இருக்க முடியல, அவனுடைய ஞாபகம் என்னை போட்டு வதைக்குது, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இருந்தனா நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது, நம்ம இங்கேருந்து போயிடலாம், அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையுமே, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்ல, இல்லைம்மா நானும் வந்துட்டுனா நம்ம குடும்பத்தை யார் பார்க்குறது, நான் இங்கேருந்து 2 நாளில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன்னு சொல்கிறாரு. சரின்னு ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது அன்றைக்கி நைட்டு தன்னந்தனியாக இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. டிவியில் தன்னுடைய பையனுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டு கதறி அழுந்துக்கிட்டே அது பார்த்துட்ருக்கிறாரு. சரின்னு ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணலான்னு சொல்கிறாரு. சாரா நானும் உங்ககிட்ட வந்துடுறேன், என்னாலே இங்கே இருக்க முடியல, நாளைக்கு நான் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பண்ணி விடுறாரு. அது பண்ணிகிட்டே இருக்கிறப்போ திடீர்னு பின்னாடி இருந்து அந்த வாக்கி டாக்கியிலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு உருவமும் தெரிகிற மாதிரி இருக்குது. இவர் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போகிறாரு. அதுக்கப்புறம் எந்த சத்தமும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் விடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் சாரா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி டேனி என்ன பண்ணுற, அம்மா அதுவும் இல்லாமல் அது என்ன வாய்ஸ் நோட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்பவும் குறன்னு இருக்குது, கேட்கவே முடியலன்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படியா, சரி ஓகே விடு நான் செக் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. கட் பண்ணிவிட்டு இவர் அந்த வாய்ஸ் நோட்டு செக் பண்ணுறாரு பாருங்க. சாரா சொன்ன மாதிரி ரொம்பவும் குறன்னு இருக்குது. திடீர்னு அந்த வாய்ஸ் நோட்டுக்கு நடுவில் அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்க பாருங்க. அது செத்து போன ஹீரோவோட பையனான எரிக்கோடைய வாய்ஸ். அதை பார்த்த ஹீரோ பயங்கரமாக விரண்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லேயே ஒரு லைப்ரரியோட மக்கள் வரிசையாக நின்றுட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட சைன் வாங்கிட்டு இருக்கிறாங்க.
இவர் யாருன்னு தெரியுதா? முந்தைய சீனில் நம்ம ஹீரோ ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதில் வாய்ஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்திருப்பாருல்ல, அவர் தான் இவர். அவர்கிட்ட ஒரு நார்மல் ஃபேன் மாதிரி போய் சைன் வாங்க போயிட்டு தன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. ஆனால் அவரும் என்னோட ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மறுக்கிறாரு. ஆனால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு காமிச்சதுமே சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. அப்படி வரப்போ தன்னுடைய பொண்ணையும் கூட்டிகிட்டு வராரு. அவருடைய பொண்ணு இருந்துக்கிட்டு, ஏன்பா இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களாப்பா? அவர் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு இப்படி போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் செத்து போன பையன் எப்படி பேச முடியும்? அதுக்கு அந்த டாக்டரும், இங்கே பாருமா, அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நானும் தான் கேட்டேன், அந்த பையனுடைய வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அதுவும் இல்லாமல் அவருடைய பையன் இப்போ இறந்து போயிருக்கான். இதில் யாருமே இப்படி விளையாட மாட்டாங்க, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஹீரோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஹீரோவும் அவங்கள வந்து ரிசீவ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. டேனியல் எங்கே அவங்களுடைய ஒய்ஃப்னு கேட்க, அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா டாக்டர்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்கேன். டாக்டருடைய பொண்ணு ஹீரோட்ட எனக்கு இந்த மாதிரி என்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் வேணும்னு சொல்ல, ஹீரோவும் ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு டாக்டரை வெளியே கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. டாக்டர், என்னுடைய பையனுடைய வாய்ஸ் அந்த ரெக்கார்டில் கேட்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, அந்த ரெக்கார்டில் உங்கள் பையனுடைய வாய்ஸ் கேட்டிருக்கலாம், அது உண்மையாகவே உங்கள் பையனோட வாய்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும், உங்கள் பையன் இறந்து போயிட்டான், இது 100% உங்கள் பையனுடைய வாய்ஸ் தான் சொல்லிட்டு நம்ம நம்புறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது அப்படின்னு பேசிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கம் வந்துடுறாங்க. வந்துட்டு டாக்டரும் இங்கே தான் அது நடந்ததான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இங்கே தான் என்னுடைய பையன் இறந்து கிடந்தான். இதை பார்க்க வந்த போலீஸும் அவன் கால் தவறி கீழே விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சுட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னுடைய பையனுக்கு நல்லாவே ஸ்விம்மிங் தெரியும், அவன் நல்லா ஸ்விம் பண்ணுவான். அதுவும் இல்லாமல் அவன் அந்த மாதிரி நைட்டில் வெளியே வரவே பயப்படுவான். என்னுடைய பையனுடைய மர்மத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டையும் கேட்குறாரு. அப்புறம் டாக்டருடைய பொண்ணு எல்லாம் எக்யூப் பண்ணி செட் பண்ணிட்டு ஒரு தெர்மல் கேமரா ஒன்று செட் பண்ணுறாங்க. தெர்மல்லாம் தெரியுமில்ல, இப்படி ஒரு இமேஜ் ஒன்று தெரியும், இவங்களோட இமேஜ் தெரியுது. ஆனால் இவங்க கொஞ்சம் நவுந்ததுமே பின்னாடி ஒரு இமேஜ் தெரியுது, ஆனால் இவங்க அதை வந்து கவனிக்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டாக்டர்கிட்ட, அப்பா எல்லாமே செட் பண்ணியாச்சு, நம்ம வந்த வேலையை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த டாக்டர் காதில் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு கையில் மைக் வச்சுட்டு ரூமாக சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்படி சுற்றிட்டு இருக்கிறப்போ கீழே அவங்களுடைய பொண்ணு அவருக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த ஒரு தெர்மல் கேமரா வந்து எல்லா ரூம்லையுமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டாக்டரும் ஒரு தெர்மல் இமேஜாகவே தெரிஞ்சிட்ருக்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட, அப்பா டேனி என்ன பண்ணுறாரு எரிக்கோடைய ரூமில், அவர் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், நான் அவர் எப்பயும் வெளியே போக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குறாரு. டேனியலாக வெளியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ உள்ளே இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த பக்கத்தில் பவர் பாருங்கள், அந்த இமேஜோடைய பக்கத்தில் அந்த பொண்ணு கீழே இருந்து தான் டாக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதை கேட்டு தான் அவர் போயிட்டுருக்காரு. ஆனால் அப்படி பக்கத்தில் போக போக இவருக்கு வந்து அந்த பொண்ணுடைய வாய்ஸ் வந்து கேட்க மாட்டேங்குது. குறன்னு கேட்க, ஏம்மா அவனுடைய வாய்ஸ் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்குமே இவர் பேசுறது கேட்கல. இவருக்கு வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்குது. அதை கேட்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ இவருக்கு வந்து அந்த பொண்ணுடைய வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது. ஐயோ அம்மா நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலம்மான்னு சொல்ல, அப்பா அவங்க முன்னாடி ஒரு உருவம் நிற்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பாருங்க. என்னன்னா அவருக்கு முன்னாடியே ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குது. ஆனால் அவருக்கு அது தெரியாது, அந்த தெர்மல் கேமராவில் மட்டும்தானே தெரியும். திடீர்னு அந்த போய் ஒரு கத்துது பாருங்க, இவருக்கு ஹெட்ஃபோன்லாம் வெடிச்சு போயிருது. உடனே கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு பயங்கரமாக கோவப்பட்டு, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பலாம், இதெல்லாம் என்ன விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டாக்டரும் இருமா வந்ததே வந்துட்டோம், என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம், நாளைக்கு நம்ம ரிசர்ச் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க போயிடுறாங்க. டாக்டர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவருக்கு முழிப்பு வருது. தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் இவரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்க. அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டு டாக்டரும் பின்னாடியே போகிறாரு. என்னன்னா அது யாருன்னா இவருடைய செத்து போன மனைவி. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி, நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உங்களை அப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, நீங்களும் என் கூட வந்துடுறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அவருடைய கையை அறுத்துட்ருப்பார் பாருங்க. இவருக்கு ரொம்பவும் வலிக்குது. ஆனால் எதுவுமே பேச முடியாமல் தன்னுடைய மனைவியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துக்கு டாக்டருடைய பொண்ணு வந்து, அப்பா என்னப்பா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கத்த. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அந்த கத்தி இவராகவே அவர்களுடைய கையை அறுத்துட்ருக்குறான்னு சொல்லிட்டு. உடனே டேனியலை கூப்பிட அங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில், அம்மா நான் தாம்மா எரிக் பேசுகிறம்மா, என்னை காப்பாற்றுங்கம்மான்னு சொல்லிட்டு கத்த. ஹீரோயின் வந்து கோவமேறாங்க. யார் அது, யார் பேசுறது, விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு கத்த. இல்லைம்மா உண்மையாகவே நான் எரிக் தாம்மா பேசுகிறேன், என்னை அந்த ஆளை கஷ்டப்படுத்த பார்க்குறம்மா, வந்து காப்பாற்றுங்கம்மான்னு சொல்ல, யார் உன்னை கஷ்டப்படுத்துறான்னு சொல்ல, அப்பா ஒருத்தனை ஊட்டி கூட்டு வந்துருக்கிறாருமா, அவர் தாம்மா என்னை கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்கிறான். சீக்கிரம் வாங்கம்மா, நான் கட்டிலுக்கடியில் தான் ஒளிஞ்சிருக்கேன், சீக்கிரம் வந்து காப்பாற்றுங்கம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். இவங்க அம்மாவா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க.
அதுக்கப்புறம் அந்த டாக்டரோடைய பொண்ணு தம் அடிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க பாருங்க, ஒரு மரம் ஃபுல்லாக பூனைங்களை ஏதோ தூக்கில் தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கத்த, அவ்வளோதான். அடுத்த சீன்லேயே ஹீரோ வந்து அது எல்லா பூனைங்களையும் எடுத்து புதைக்க ஆரம்பிச்சிடுறாரு. டாக்டர்கிட்டையும் இந்த மாதிரி ஒன்று நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நான் பார்த்தது கிடையாது, ஆனால் நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்த மாதிரி இருக்குது, இது ஒரு வார்னிங்கோடைய சிம்பிள் அப்படின்னு சொல்ல. வார்னிங் சிம்பிளா? புரியல எனக்கு. யார் நமக்கு வார்னிங் கொடுக்குறான்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்க. நேராக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. வந்துட்டு பயங்கர கோபமா, டேனியல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே இது எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக தன்னுடைய பையனுடைய ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. இந்த பக்கம் அந்த டாக்டருடைய பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு சில மெடிசன்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு டவுனுக்கு வந்திருக்கேன். அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டி தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு இங்கே உள்ளவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க யார் பாட்டி, நீங்கள் என்னது கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, நீ அந்த பங்களாவுக்கு தானே வந்திருக்க, அந்த இடத்துல சில மர்மங்கள்லாம் இருக்குது, நான் உங்ககிட்ட சொல்கிறவான்னு சொல்லி உள்ளே கூப்பிட இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. இந்தாடா நம்ம ஹீரோயின் எரிக்கோடைய ரூமை பார்க்குறதுக்கு வந்தாங்க இல்லையா, உள்ளே போய் செக் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. கட்டில் கடையெல்லாம் பார்க்குறாங்க, யாரும் இல்லை. சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ தன்னுடைய பையனுடைய அந்த டாய்ஸ்லாம் இருக்கும்ல, அது ஒன்று ஒன்று ஆன் ஆகி அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்குது. அந்த இடத்துல திரும்பி பார்த்தா எரிக் உட்காந்துட்டு இருப்பானா. டே எரிக், என்னடா பண்ணுறேன், அங்கே வாடான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் பாட்டுக்கு எலி மாதிரி அந்த பெட்டுக்கடியில் பூந்துக்குவானா. சரின்னு சொல்லிட்டு பெட்டுக்கடியில் குமிஞ்சு பார்ப்பாங்க பாருங்க, ஒரு ரத்த கலரியான கால் அப்படி நின்றுட்டு இருக்குது. நிமிந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் மறுபடியும் குமிஞ்சு பார்த்தா அந்த கால் இருக்குது. அப்படியே அந்த கால் பெட்டு மேலே ஏறும் பாருங்க. அவ்வளோதான், ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. அப்படி பயந்து போய் பின்னாடி போவாங்க பாருங்க. பின்னாடி போய் எதையோ தொடர மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பேயோடைய கால். அப்படியே பயந்து போய் அவங்க மூஞ்ச கவிப்பாங்க. அப்படியே கட் பண்ணி கீழே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த டாக்டர் அந்த சிம்பிளை பற்றி இன்னும் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு போல. அதை நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. வெளியாளுங்க யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் ஜெர்மனி இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு வார்னிங் மாதிரின்னு சொல்ல, யாருக்கு வார்னிங் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோ குழம்பிட்டு இருக்காரு. அப்போ டாக்டருடைய பொண்ணு நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இப்போ இருக்கிற அந்த வீடானது 300 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டாக இருந்ததாகவும், அதுவும் சாதாரண கோர்ட் கிடையாது, பல கொடூரமான சூனியக்காரிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட கோர்ட்டுனும், இந்த ஒரு கோர்ட்டில் தான் நிறைய சூனியக்காரர்களுக்கு கொடூரமான தண்டனைகள்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போ மேலே இருந்த ஹீரோயின் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு ஒரு கயிறு ஒன்று டாக்டர் வந்தப்போ பார்த்துருப்பார் இல்லையா, அந்த கயிறில் தூக்கு மாட்டிக்கிட்டு மேலே இருந்து கீழே தொங்கி இறந்து போகிறாங்க. இதை பார்க்குற ஹீரோ கதறி அழுகிறாரு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், தன்னுடைய பையனும் இல்லை, தன்னுடைய மனைவியும் இப்படி இறந்துட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அவர் ரொம்பவும் மனசு உடஞ்சி போய் கதறி அழுகிறாரு. கட் பண்ணால் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அந்த இடமே ரான கொடூரமாக இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த டாக்டர் இன்னும் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. தன்னுடைய பொண்ணுக்கிட்ட இந்த இடத்துல பல சூனியக்காரிகளுக்கு மிகவும் கொடூரமான தண்டனைகளாக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த பொண்ணு, அப்பா கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நம்ம இந்த இடத்த விட்டு இப்போ உடனே கிளம்பணும். அப்பா நீங்கள் எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், அம்மாவுக்காக தானே, அம்மா இறந்து போயிட்டாங்கப்பா, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம உடனே இங்கேருந்து கிளம்புறோம், நான் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக உள்ளே போயிடுறேன். இப்போ மேலே எரிக்கோடைய ரூமில் தன்னந்தனியாக உட்காந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அப்படி பேய் பிடிச்ச மாரி ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து ஹீரோயினோட உருவமும் தன்னுடைய பையனோட உருவமும் தெரியறது பார்த்துட்டு அதை தொடர்ந்து போவார் பாருங்க. அப்போ அதை விளக்கிட்டு பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு செகண்டில் அந்த ஸ்க்ரீன் துணையிலேருந்து பெரிய ஒரு உருவம் அப்படியே ஹீரோவை மூடுமா. சீனை கட் பண்ணி கீழே அந்த டாக்டரை தான் காமிக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு வேகமாக டாக்டரை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு சீனை ஒன்று காமிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல சாரா ஏதோ அவங்களே போய் தூக்கு மாட்டிக்கிற மாரி தான் அந்த இடத்துல அந்த கேமராவில் இருக்கும். இதில் என்னமா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டா, இப்போ அந்த தெர்மல் இமேஜில் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்படி ஒவ்வொரு சீனாக கட் பண்ணி காமிச்சிட்டே இருந்தா ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க தான் சாராவை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி இதில் தெரியுது. திடீர்னு மேலே இருந்து துப்பாக்கி சவுண்டு கேட்குமா. வேகமாக 2 பேரும் மேலே ஓடி போய் பார்த்தா டேனியல் தான் கையில் துப்பாக்கி வச்சுட்டு, டே யாரா நீங்கள் தான் என் ஃபேமிலி கொண்டீங்க, ஒழுங்கு மரியாதை முன்னாடி வாங்கடான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி சுட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் தான் போய் அவரை சமாதானப்படுத்தி அந்த துப்பாக்கியை கையில் வாங்குறாரு. அப்போ டேனியல், என்னுடைய பிள்ளையும் இல்லை, என்னுடைய மனைவியும் இல்லை, நான் தனி மரமாயிட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீடு தான் சொல்லி கத்திட்டு இருக்கேன். அப்போ இந்த டாக்டர் டேனியல் கிட்ட, இங்கே பாருங்க டேனியல், இந்த வீடு இதுக்கு முன்னாடி கோர்ட்டாக இருந்திருக்கு, அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ டேனியலும் அந்த இடம் எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளேயே ஈயெல்லாம் முச்சிக்கிட்டு ஒரு விரிசல் இருந்தது இல்லையா, அந்த ஒரு விரிசலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு சுற்றி எடுத்து அடின்னு அடித்து அந்த விரிசலை பெருசாக்குறாரு.
இப்போ அந்த 3 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு ஜெயில். அந்த இடத்துல பல கொடூரமான தண்டனைகள் கொடுக்கக்கூடிய பல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு அவங்க பிரமிச்சு போகிறப்போ அந்த இடத்துல அந்த டாக்டர் ஒரு கூண்டை பார்க்குறாரு. அந்த ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு எலும்பு கூடு இருக்குது. அதை பார்க்குறப்போ வாயெல்லாம் பிளந்து போய் அது பல்லெல்லாம் கொட்டி போயிருக்குது. இதை பார்த்த ஹீரோவும் இது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ இந்த டாக்டர் இருந்துக்கிட்டு அப்போல்லாம் அந்த சூனியக்காரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாய் தான் எங்களுக்கு பவரே. எங்களுடைய வாயிலேருந்து வர சொற்களை வச்சு தான் விக்டிமை மேனிப்புலேட் பண்ணுவாங்க, மயக்குவாங்க, பேசியே மயக்குவாங்கல்ல. அதனால் அவங்க இந்த வாயை யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டாக்டர் அந்த கூண்டை போய் தொடுவார் பாருங்க. முன்னாடி நடந்தது எல்லாமே ஒரு விஷுவலாகவே இருக்கு. வர என்னன்னா அந்த சூனியக்காரியை பயங்கரமான தண்டனைலாம் எல்லாம் சேர்ந்து கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ இந்த சூனியக்காரி இருந்துக்கிட்டு உங்களை எல்லாம் நான் விடமாட்டேன்டா, நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாங்க. இந்த டாக்டர் இருந்துக்கிட்டு இவன் வந்து இந்த 300 வருஷமாகவே இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்துருக்கிறா, பல பேரை பழி வாங்கியிருக்கிறா, இவனை சும்மாவே விடக்கூடாது, இதை உடனே எரிச்சாகணும்னு சொல்லிட்டு பெட்ரோலை தேடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல பெட்ரோல் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஹீரோ வந்துக்கிட்டு நான் போய் கேரேஜில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரும் பெட்ரோல் தரலான்னு சொல்லிட்டு மேலே வந்துடுறாங்க. அப்போ அந்த டாக்டருக்கு கொஞ்சம் பெட்ரோல் கிடைக்குது. அப்போ அந்த டாக்டர் பொண்ணை பார்த்து இங்கே பாரு, நீ கீழே வரவே கூடாது, எக்காரணம் ஆனாலும் சரி நீ கீழே வரவே கூடாது, 10 நிமிஷம் நீ எனக்காக வெயிட் பண்ணு, அதுக்கு மேலே நீ வரலைன்னா உடனே நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ பொண்ணு இல்லைப்பா உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்கிறா, ப்ளீஸ் எனக்காக இது என் மேலே சத்தியம், நீ வந்து கீழே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு கிடைச்ச கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு கீழே போயிடுறாரு. அப்போ இவர் போயிட்டுருக்கிறப்போ அந்த சூனியக்காரிக்கு கொடுத்த தண்டனை ஒரு இல்லூஷன் மாதிரி இவனுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து இவருக்கு எதிர்த்தாப்புல அந்த சூனியக்காரி நிற்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்துட்டு இதுவும் ஒரு இல்லூஷன் நினச்சிட்டு கிட்ட போவார் பாருங்க. அது இல்லூஷன் கிடையாது, அது உண்மையாலுமே அந்த ஒரு பேய். அப்படியே இவர் மேலே பாயம் பாருங்க, ஒரு கத்துவார். இவர் இதை கத்துறது மேலே இருக்கிற அந்த பொண்ணுக்கு கேட்டுரும். அந்த பொண்ணு அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்டு இருக்கிறப்பவே பின்னாடி இருந்து ஒரு உருவம் இவளுக்கு தெரியும். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க செத்து போனவங்க அம்மா. ஆனால் அது அம்மா கிடையாது, பேய் நமக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல. அந்த பொண்ணு கண் கலகி போய் எங்கள் அம்மா பார்த்துட்ருக்குறா. எங்கள் அம்மாவும் எப்படி வளர்ந்துட்டல, ரொம்ப அழகாக இருக்க, என்கிட்ட வா, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நீ இல்லாமல் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன், நீயும் என் கூட வந்துடுறியான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்பவே அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்றா இது வந்து எங்கள் அம்மா கிடையாது, இது ஒரு பேய் தான் சொல்லிட்டு. இல்லை உன் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு கத்துறா. அந்த பேய் அவ்வளோதான் நீ கண்டுபிடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்படியும் இப்படியும் அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படி அவள் கீழே விழுந்தப்போ கீழே ஒரு பிளேடு ஒன்று இருக்கும், அதை எடுப்பா பாருங்க. அப்படி அவள் எடுக்கிறப்போ அவளுடைய கை மேலே அந்த ஈ வந்து உட்காரதை காமிப்பாங்க, பின்னாடி அந்த பேயவும் காமிப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பெட்ரோல் இன்னமும் தேடிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ரெட் கலர் பால் உருண்டுட்டு வந்து இவர்கிட்ட விழுவும். இந்த பால் எதுன்னு தெரியுதா, ஃபர்ஸ்ட் சீனில் அந்த ரெட் கலர் பால் ஸ்விம்மிங் பூலில் கிடந்திருக்கும்ல எரிக்கோடைய பால், அதுதான் இது. இவர் யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்போ அந்த உருவம் வந்து இவர் பயமுறுத்துமா. சரின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினா அங்கே வந்து ஹீரோயினும் அவங்களுடைய பையனும் 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, அவன் அதை பண்ண விடாதீங்க, அவன் அப்படி பண்ணானா நாங்களும் இங்கேருந்து மறைஞ்சு போயிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பையனும் அப்பா நீங்களும் என் கூட வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். இங்கே இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க கீழே அந்த டாக்டர் தான் காமிக்கிறாங்க. அவ்வளோதான்டா இதுக்கு மேலே அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு அதை கொளுத்தலான்னு போகிறப்போ அங்கே அவங்களுடைய பொண்ணு வந்துடுறாங்க. நீ இங்கே என்ன பண்ணுற, நான் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லலை, எதுக்காக வந்த ஸ்பீக்கருங்கேருந்து போகணும்னு சொன்னால் அந்த பொண்ணா ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த கலரையாக மாறி போயிருக்கும். கையில் கத்தி எடுத்துட்டு அந்த டாக்டரையே குத்திடுவாங்களாம். இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தா ஹீரோ தலையில் பெட்ரோல் ஊற்றிட்டு கொடுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. டாக்டரோ நீ இவ்வளோ ட்விஸ்ட் கொடுத்து எங்களை ஏமாத்துறியான்னு சொல்லி பொண்ணையே தள்ளி விட்டுட்டு கையில் ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணுவார் பாருங்க. கரெக்டாக அந்த கூண்டில் பெட்ரோல் ஊற்றிட்டு இருந்திருக்கு. அதுக்கும் அந்த கூண்டு வந்து அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. அவ்வளோதான் எல்லாமே நார்மலாக முடியுது. அந்த பொண்ணுடைய காதில் வந்து அந்த ஈ வெளியே போயிடுது. ஹீரோவும் என்னடா பெட்ரோல் ஊற்றிட்டு நின்றுடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுயநினைவுக்கு வந்துடுறாரு. அந்த டாக்டரும் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த டாக்டர் வயிற்றுல கட்டு போட்டுட்டு படுத்து கிடக்குறாரு. அப்போ தன்னுடைய பொண்ணுக்கிட்ட அம்மா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படிதாம்மா நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்ல இப்போதான் ஒரு ரகசியத்தை ஒன்று சொல்கிறாரு. உன்னுடைய அம்மா எப்படி இறந்தானே எங்களுக்கு தெரியாது, அவளுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஈவில் ஸ்பிரிட்லாம் இந்த உலகத்தில் இருக்குங்கிறத சொல்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு முயற்சியை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல இப்போ அங்கே சீனை கட் பண்ணி மேலே தன்னுடைய பையனுடைய ரூமில் இருக்க டேனியை தான் காமிக்கிறாங்க. டேனியும் ரொம்ப சோகமாக நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ தான் சரி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ தன்னுடைய பையனுடைய பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குற அவருக்கு பயங்கரமான ஷாக் காத்துட்ருக்குது. இப்போ ஒவ்வொரு பெயிண்டிங்காக எடுத்து பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி 1 by 1 பார்த்துட்ருக்கிறப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் டாக்டர் இறந்தது, 2வது அந்த பூனைகள்லாம் மரத்தில் தொங்கிட்டு இருந்தது, அடுத்தது அம்மா இறந்து போனது, அடுத்தது அந்த டாக்டர் கையை எடுத்துக்கிட்டது. இப்படி ஒன்றுன்னா பார்த்துட்ருக்கிறப்போ அடுத்தது ஒரு டிராயிங்கை பாருங்க. அவ்வளோதான் கண்ணெல்லாம் கலங்கி போய் பயங்கரமாக அழுகிறாரு.
என்னன்னா எரிக் இறந்த அன்னைக்கு நைட்டு ஹீரோவுடைய காதலியும் அந்த ஈ பூந்திருக்கும். இவர் தான் தன்னுடைய பையனை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் முக்கியே சாகடிச்சிருப்பாரு. அப்படியே வெளியே வந்து இது ஒன்னொன்னையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வருவார் பாருங்க. கதறி கதறி அழுகிறாரு. இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் வந்து அந்த டிராயிங்கை கீழே போடுறாரு. அப்போ தான் காட்டுறாங்க இவர் தான் இந்த பையனை முக்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு. ரொம்பவும் வெக்ஸ் ஆகி போய் இந்த ஒரு வழியை தாங்க முடியாமல் கையில் ஒரு கண் எடுத்துட்டு அவரே சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறாரு. இப்போது அந்த பையனுடைய ரூமில் ஒரு டிராயிங் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த டிராயிங்கில் டேனி தன்னையே சுட்டுக்கிட்டு சாகிற மாதிரி ஒரு டிராயிங்கை வரைஞ்சி வச்சுருக்கான் எரிக். ஸோ அவ்வளோதான், இப்படியே அந்த படமும் முடியுது. நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.